லாக்டவுன் பீரியட் அதுக்கப்புறம் வேலை இருக்குமா வேலை இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இருந்தாலும் இருக்கிற வேலையெல்லாம் ஒன்றா ஒரு க்யூரேட் பண்ணி கொலேட் பண்ணி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ எந்தெந்த கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வெப்சைட் தான் studentscircles.com. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். சென்னையில் இருக்கிற ஒரு சில இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸ் எந்தெந்த ஏரியா கேட்டகரி வைஸாக வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட் studentscircles.com. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஷோ. இந்த கொரோனா பத்தி எவ்ரிபடி எங்க பார்த்தாலும் கொரோனா, லாக்டவுன் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்மளோட சர்க்கிள்ல யாருக்காவது இருக்கா இல்ல வந்துட்டாங்களா ஹூ கேம் பேக் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு யோசிச்சப்போ அதான் மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஜிமி சேவியர், பெங்களூர் மிர்ச்சியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ கிச்டியோட வியூவர்ஸ் பெங்களூர்ல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ வுட் நோ ஜிமி. ஸோ ஜிமியும் நானும் go back to ஒரு 15 years back சென்னையில ஃபர்ஸ்ட் இருந்தப்போ நான் வந்து தமிழ் ஆர்ஜே, ஸோ ஜிம்மி வந்து இங்கிலீஷ் ஆர்ஜே. ஆனா இந்த பையன் பயங்கர பீட்டர் ஓடுறானே அப்படின்ற ஸ்டார்ட். பட் நாங்க ரெண்டு பேர் பட் நிறைய பேர் தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த மிர்ச்சியோட ஃபர்ஸ்ட் 2 எம்ப்ளாயிஸ் மாதிரி தான். அந்த கல்லு வச்சதுல இருந்து சென்னையோட மிர்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சது இந்த வெரி பிகினிங் டேஸ்ல இருந்து இருக்கிற இந்த ரெண்டு பேர். ஸோ ஹி இஸ் பேக் அகைன் ஆன் ஏர். அண்ட் எல்லாத்துக்கும் மேல கொரோனா பாசிட்டிவா இருந்து பாசிட்டிவா பீட் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஹி ஹஸ் கம் அவுட். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்கலாம். ஸோ ஐம் சோ ஹாப்பி தட் ஹி இஸ் பேக் கம்ப்ளீட்டா அந்த கொரோனா பாசிட்டிவா. அண்ட் நம்ம எல்லாம் வீட்டுல லாக்டவுன்ல இருக்கிறதுக்கு இப்போ புலம்பிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்ம லாக்டவுன்ல மட்டும் இல்லாம இஸ் இந்த குவாரண்டைன்ல ஹாஸ்பிட்டல்ல ஃபார் அபவுட் 28 days. Jimmy is there. Jimmy was there. So நான் அதிகமா பேசாம over to Jimmy. So Jimmy, how are you? Super, Macha. I am super. Okay. Completely fine. Super. Glad to hear that. So அப்படியே ஒரு flashback போலாம். எப்படி இந்த ஸ்பைடர் வெப் குள்ள நீ சிக்கின this corona அப்படினு? So what happened was first amma test positive pannanga. So okay. She had fever, she had shortness of breath. Okay. And she went to the hospital and got tested. The lungs already had gotten infected. So immediately hospital admit pannanga and treatment start pannanga. Ana 27th admit 28th she went on the ventilator. Even now she is on the ventilator. They're slowly getting her off. So hope. Ama. Okay. Yeah. And by tomorrow or day after, we hope that she will be off the ventilator. Okay. And in the disease, lungs affect panna, the recuperation time will be at least 4 to 6 weeks. Abdina solvanga. And depending on the person's ability and yellama. Okay. So 27th nam yamma ponanga idu இந்த டெஸ்ட் பண்றதுக்கு 28th க்கு எனக்கு ஃபீவர் வந்துச்சு. So 28th க்கு நான் போல டெஸ்டிங்க்கு because the officials will decide நீங்க எப்போ டெஸ்டிங்க்கு வரணும். Okay. So because my mother was positive எனக்கு தெரியும் that I have to go for testing, but they will tell me. Okay. They took me for testing on the 1st. They took me and my daughter. My wife had already tested negative. So they took my daughter and me for testing. நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் போஸ்ட் பண்ணேன் என் சோஷியல் மீடியா ஹேண்டில் ஐம் கோயிங் ஃபார் டெஸ்டிங்னா எல்லாரும் ஏப்ரல் தானே, they thought April Fool. Okay. And they were like, hey, poda, the nonsense, you're pulling a prank and all that. And I was what prank, mad or what? Why will I talk about it? So anyway, I went for testing on the 1st. My daughter tested negative. எனக்கு positive வந்துச்சு result 4th. Cutting here. So now Jimmy, cutting here. அதுக்கு முன்னாடி what possible இது எப்படி? ஆனா because you are in a Bangalore, daily office போயிட்டு வீட்ல இருப்ப எங்க புடிச்சிட்டு வந்திருப்ப அப்படின்னு any guesses அந்த மாதிரி ஏதாவது?
illa. No guesses. Okay. No ideas at all. Nobody knows yet. இல்ல, Even foreign the contacts, BBM. any foreign contacts யாராவது ஃபாரின்ல இருந்து வந்து மீட் பண்ணது அந்த மாதிரி யாராவது? Ama, my wife went and my wife tested negative. Oh, okay. So atta people are not sure எப்படி வந்துச்சு. So my wife traveled, she came back and she tested negative. Oh, Okay. So we don't know. Currently nobody knows how. We don't know how. Okay. so after that, After that நான் 5th க்கு ஹாஸ்பிடல் போனேன் for the treatment. எனக்கு even then கொஞ்சம் fever இருந்துச்சு, but அவ்வளவுதான். 6th ல இருந்து, so from the 5th I went to the hospital. It's a government hospital. Okay. 6th ல இருந்து no fever, no symptoms, nothing at all. oh, okay. Okay. Yeah, and I'll tell you the truth is, now hospital there were 41 patients in the hospital. Oh, oh. Okay. 41 patients க்கு ஒரு symptom இல்ல, nothing, நார்மலா இருந்துச்சு. But all are positive. Okay. All are positive. Virus உள்ள இருக்கு, ஆனா virus has not done anything to the body. Okay. Okay. So that is the actual truth. 85% of the people will not feel anything. There might be slight fever, slight cough. அவ்வளவுதான். இல்ல, any kind of tiredness, Nothing else. or body tiredness or ache அந்த மாதிரியான விஷயங்கள்? If you have a fever, if you have symptoms, then there is a certain tiredness. You know, even when you get a flu, on the tiredness இருக்கும்ல bodyல, when the body is fighting the disease. So normal flu, same way here also there is that tiredness when the body is fighting the disease. Adnala you have to eat very well, you have to rest a lot. So we spent a lot of hours just sleeping. Okay. And you have to drink lots and lots of water just to hydrate and keep the body hydrated. So that's it. That's it, Radha. That's it. I was there for in the hospital for 16 days. Oh, Okay. 16. 16 days. But from the time I left home on the 1st. I came back on the 22nd. So 21 days I was outside the home. Okay. So this disease is not scary. It is inconvenient. If you get it, if someone in the house gets it, you're going to be out of the house. You're going to be out of the house for a minimum of 14 days. And people in the house who have, even if they test negative, even they will be out of the house in quarantine somewhere else in a government facility for 14 days. Okay. இப்போ நீ So இந்த ரொம்ப sorry. இப்போ sorry. No, go on. you said la இப்போ 40 odd patientsக்குமே no symptoms இருக்கு அப்படிங்க. வந்த பிறகு இருந்த ஒரு 20 டேஸ்ல அவங்களுக்கு fever, cough அந்த மாதிரி டெவலப் ஆச்சா? ஒண்ணுமே இல்ல. Nothing. So it's like ice gathering. It's like hostel gathering மாதிரி. I mean, correct with social distancing. Okay. So you keep your distance, you have conversations with people, and a lot of them were families. So there were many couples that came over there. So families there were many families together because they're all tested positive, and no symptoms at all. And that's the thing, you know, only 3% of the people will need critical care. Like my mother needed ICU. Okay. She's one of the 3% of the people. That's it. Most people will be asymptomatic or will have very light symptoms. Okay. So இப்போ உனக்கு வந்தது fever தவிர வேற எந்த பெரிய symptomsம் இல்ல, mild fever, right? That's it. Okay. So yeah, viewers, so Jimmy சொன்னதை கேட்டுங்க. This is asymptomatic. So symptoms உங்களுக்கு almost தெரியாது, and it's not scary. You will be there, quarantine, social distancing, take rest, drink water. இதுதான் நான் ஜிம்மி கிட்ட இருந்து இப்போ கத்துக்கிட்டது. And இருந்த அந்த ஒரு 20 odd daysல what kind of medicines ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பட் என்னென்ன medicines and food அதெல்லாம் எப்படி? So in the hospital the food was catered from the Taj. Okay, so the Taj was giving they had decided that they were going to give food to the hospital. So in the hospital the lunch and the
dinner came from the Taj. The breakfast was from a canteen in the hospital. There were two snacks, one at 11 o'clock and one at 4 o'clock. And all of the food is very healthy, okay, because your body needs that nutrition to fight the disease. Okay, so very healthy food was given 5 times a day. So the medicines, Yeah. okay, the medicines is only for 5 days. Okay, they give you, so this virus does not have a cure. There is no vaccine. Okay, so the medicines that they give you is just to ensure that there is no other infection. One, two is to bring, if you have any the virus load, it brings it down a little bit. Aurora. So for 5 days, there were two medicines twice a day, one medicine once a day. Aurora. That's it. After that, your body has to do the magic. Your body has to heal. So basically, your immunity has to be high if you want to fight this disease, and that is something that everybody needs to work on long term to build your immunity in the system. Okay, apart from அங்க என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண அங்க உள்ள அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள, how did you manage, like நம்ம see now probably being an RJ, so ஐயாவும் தெரியும், நம்ம ஒரு closed room குள்ள ஒரு 4 hours daily இருப்போம், that's just like ஜாலியா பாட்டு, it's always நமக்கு part and parcel of life ஆவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. So how did you manage, அங்க இருக்கிறவங்க மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க? So everybody was very friendly with each other. Okay, now I used to read a lot. So I used to read a lot. My mother was very ill because she was battling it in another hospital. So almost every 1 hour, every 2 hour, I used to do some pranic healing just for her to get better. Okay. I also spent a lot of time, எனக்கு வந்து information இருந்தது, because before I went to the hospital, நான் on airல experts கூட பேசினேன், doctors கூட பேசினேன், so I had some understanding of what this virus is. So நான் வந்து people who had no clue, I was going around to them and explaining what is the system, what is happening. That's a big energy. Correct. So I was explaining it to them, what is actually happening, what is the problem. Some of them didn't understand the medicines, so I was explaining to them, okay, this is how you take the medicines. Innonu vandu, what is the process of testing, idu romba mukkiyam, which means that ipo na vandu hospital pona, adukaprom na eppo release agum, when will they release me? So ipo irukkudu protocol enna, the first test after it has been taken, okay, 14 days later they will do one test, okay, and another test in 24 hours. So which means on day 15 and day 16 they will do a retest. okay, Randume negative vanda, they will discharge you from the hospital. okay, Adula, even if one comes positive, then you wait for 48 hours. 48 hours perage, they will do the two tests again. okay. So to be discharged from the hospital, those two tests have to come negative. Oh, okay. So and the result vara time, so how long it will take result vara? Between 24 to 48 hours. Okay. So now I went on the first, my retest happened on 15th and 16th. Okay. My 16th test was positive, my 15th test was negative. Okay. So I had to wait for 2 more days. Okay. Then they did the 2 tests again. So from what you said, இந்த பயம் வந்து நம்மள இன்னும் வந்து வீக் ஆக்கிடும், right? The பயம், the fear will make you weak, right? Inside. Yes. Okay. Yes. So that's the thing, the fear is unnecessary. What is the fear? The fear is that you will get the virus. The fear is that you will die. Right, yeah. Because that's the kind of messages I got. Okay, when people knew that, I was like, oh my God, I hope you come back. I hope you're safe. I'm like, illappa, ivlo drama illa en life la. Enakku fever da irukku. Vera onnume illa. Okay, so I'm going to be fine. And that's the case with most people. It is going to be fine. You will only get a fever, cough, out of that. Now, what is important is that if you have a doubt that you have a fever or you have something like that, don't rush to the hospital to get tested.
ஏன்னா they will not test you. They will not test you unless there is reason for testing. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்கு the chances are உங்க you don't have the virus inside you, ஆனா அங்க போயிட்டு you will get infected and come back. Okay. So it is better to stay at home and talk to your doctor. So your general person who you talk to, who you consult, அவங்களுக்கு consult பண்ணுங்க. They will tell you whether you need to go to the hospital to get tested. So don't run to get tested. Don't run. So there's this little device. It's called the pulse oximeter. Okay. Pulse oximeter. Okay. Yeah. It's a small device. You put your finger in it, Okay. and it tells you something called your blood saturation. Okay. Okay. Your blood saturation has to be in the range of 90 to 98. Okay. Okay. In most COVID patients, Okay. if your most COVID patients, your blood saturation starts to drop first. Starts to drop. It starts to drop. Okay. Okay. So that is the sign that, hey, maybe I have been infected. Even then, talk to your doctor first. Okay. And only if your doctor advises you, go for testing. This pulse oximeter is available in every pharmacy. You can buy it from a pharmacy and keep it at home. It's a very handy device, and it takes 30 seconds for it to tell you what your blood saturation is. So on the range வந்து under 90 kilo இருந்தா there may be a chances in you're saying, right? Yeah, if it's under 90, then you have to track it for a while and call your doctor and tell your doctor. Okay. Okay. So ensure that your doctor is aware that this is happening. Okay. And based on what your doctor tells you, only then go for testing. Don't run to get tested. Okay. So in your case, in the basic symptoms was there your fever and mild cough there for about how many days in your case? So cough was there for about 4 or 5 days. My fever was there for 8 days. 8 days. Okay, fine. Yeah. So what is the thing that you learned in this quarantine? New thing that you learned? Okay. So in the what else I was doing in the ward is that I was writing medical jokes. So Say one joke. Okay. Let's see. What do you call really small baby knees? Okay. What do you call a really small baby? Knees. Your Knees. leg joint. Knees. Oh, really? தெரியல. Kidneys. Kidneys. நீ அல்கேட்ல ஒரு வாரம் எழுந்துட்டு வாடா. So I was writing many jokes. I think I wrote some almost 15-20 jokes just sitting over there. All a really big fat hen. Okay. What do you call a Really big voice breaking? Stay for fat hen. Okay. What do you call a really Okay. big fat hen? I'm சுத்தமா Virat Kohli. Virat means big. Okay, Virat Kohli. Oh, Virat Kohli. Virat Kohli. Okay. Yeah, so Sorry for- I was spending my time writing those. Sir. Okay, இப்போ வெளிய Okay, are you still in quarantine at home? Yes, 14 days quarantine. So அப்போ like what is your interaction with your kid and wife? So can they come? Okay. Yeah. So it is not isolation. Okay. It is quarantine, which means don't come out of the house. So it's okay to mix with them and all of that. But and that's what I've understood from the doctors. Now a different doctor might have another. See, the thing is, not everybody knows what's the right thing to do, right? So some doctors might advise you for isolation, which means even after you go back home. So whatever the doctors advise you, listen to what they're doing. One of the most important things that I think that people should keep in mind, and I keep saying this, the first 3 things: don't panic, don't panic, don't panic. Okay. The fourth, 5th, and the 6th thing are what we are already doing, which is stay at home and social distancing. It's very, very important.
The second is wear a mask if you're going out. And third is wash your hands and sanitize your hands properly. What does this mean? If you're going out and you touch a common surface where you think it's been exposed to many people, right? Wash your hands. Be aware that you have touched a common surface. Don't touch your eyes and face because that's how it gets in, right? Wash, sanitize, and only then say, okay, now I can be relaxed. So you have to be you have to be cautious, but not panic. Super, Jimmy. Thank you very much. So that's a great insight. And so கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப சூனாவே வந்து ஸோ ஆனர் போயாச்சா மறுபடியும் வந்து ஹலோ பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல I'm going இல்ல Monday. Okay. So Jimmy, before going on Monday, so Bangalore people, so definitely you would be an ardent fan of Jimmy. So Jimmy, இப்போ கிச்டி ஓட Bangalore fans காக probably say a link and how you start in Bangalore. என்ன நான் இங்க சென்னையில தான் கேட்டிருக்கேன். How do you start in Bangalore? ரொம்ப நாளாச்சு. Okay, this is 95 Mirchi. I am Mirchi Jimmy. You're tuned into my show. A show? I've lost my plans. I know. I'll come back and start again. This is 95 Mirchi. I'm Mirchi Jimmy. Good morning, Bangalore. Guess who's back? I'm back. Yeah. Now, I've been out for 21 days and Sarah has been doing the show. So if you have any questions whatsoever on my story, on being in the ward, well, you can message me on my Insta handle, Mirchi Jimmy, MIRCHIJIMMY, and I will answer them. I am back, Bangalore! Fantastic. So thank you very much, Jimmy, and that's a great insights and so great that glad to hear that என்னோட ஒரு friend ஒரு corona positive ஆகி survey now like I'm okay, now he is back like நம்மள மாதிரி. Yeah, so you know when you say survivor, it feels like I fought this huge battle. ஒண்ணுமே இல்லடா. It's not a battle. Yeah, correct. So thank you very much, sir. Thank you, Radha. Take care, man. Chalo, bye. So அது ஜிம்மி. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்காக வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்டாக இருந்து ஸோ இப்போ ஒரு 21 days கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் கேர்ல இருந்து நான் அகெயின் ஹீஸ் பேக் அண்ட் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி பெங்களூர் ரேடியோஸ்ல ஜிம்மி ஜேவியர் என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட், வெரி குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மிர்ச்சி டேஸ்ல இருந்து. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான விஷயம் தான், ஸ்கேர் ஆக வேணாம், பயமே எக்காரணத்தை வேணாம். ஒரு நார்மல் ஃபீவர் காஃப் என்ன கொஞ்சம் இன்கன்வீனியன்ட், ஒரு பெட்ல படுக்க வச்சிருக்கோம், ஏன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் வந்து பெட்ல படுத்துட்டா இடம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான இந்த விஷயம் தான். எல்லாரும் இருமல் குடியே லிமிட்டடா இது வந்து நம்ம வந்தாலே செத்துருவோம் அப்படின்ற எந்த பயமும் நிச்சயமா நம்மளுக்கு வேணாம் அப்படின்றது உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள நிப்பாட்டிட்டேன். அவங்க அம்மாவும் கிரிட்டிக்கல் கேர் இருக்கிறாங்க, பட் ஷீஸ் இன்னும் ஒரு 2-3 daysல வெளியே வந்துருவாங்க அப்படின்னு அவனே சொன்னான். ஸோ இதுதான் அவன் உங்ககிட்ட சொன்னது, இங்கிலீஷ்ல சொன்னதும் அதுதான். பயப்பட வேணாம் அண்ட் எக்காரணத்தை கொண்டு நீங்க செத்துருவீங்கன்ற நிச்சயம் பய வேணாம். நிறைய வாட்டர் குடிங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, கையை கழுவுங்க அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ், இம்யூனிட்டி, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. ஸோ உடனே ஒரு காய்ச்சலோ இல்ல ஒரு சளியோ இருமலோ வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் நிக்காதீங்க அப்படின்றது பேசிக்கான முக்கியமான டேக்அவே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் டு சப்ஸ்கிரைப் இட் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வேற யாராவது நீங்க ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்டா இருந்து வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ டூ வாட்ஸ்அப், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, we will contact you. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தது ஜிம்மி ஜேவியர், பெங்களூரோட one of the famous RJ from Mirchi. So thank you very much guys. நன்றி, வணக்கம்.